ரிட்டையர் ஆன சைலேந்திர பாபு சார் வந்து ஒரு இன்டர்வியூல படங்கள்ல போலீஸ பத்தி தப்பா காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அந்த இன்டர்வியூ நீங்களே கேட்டுட்டு வாங்க. இது போட வேண்டிய நேரத்தில் இது வந்து போலீஸ் பத்தி ரொம்ப மோசமான வயலண்ட் சீன்ஸ் இந்த மாதிரி சினிமால சேர்த்து விட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய ஒரு பெயரை சில சினிமா டைரக்டர்ஸ் எடுக்கிறாங்க. அது வந்து இந்த சமுதாயத்துக்கு பெரிய கேடு தான் வரும். ஏன்னா இப்படிலாம் எங்கேயும் நடக்கிறது இல்லை. இன்னொன்னு இதை பார்த்தாங்கன்னா குழந்தைகள் பப்ளிக் என்ன நினைப்பாங்க, போலீஸ் எல்லாம் இப்படி அடிப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் போலீஸ் மேலே வந்துடும். போலீஸ் டிமாரலைஸ் ஆயிடுவாங்க. அப்படி டிமாரலைஸ் போலீஸ் உங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ண முடியாது. ஒரு நல்ல மாரலைஸ்ட் நல்ல ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற போலீஸால தான் ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும், கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இது போல சினிமாக்கள் எடுக்கும்போது அது இட்ஸ் நாட் a குட் ஐடியா ஃபார் சொசைட்டி. அப்போனா போலீஸை பத்தி ஜேபிமிலையும் விசாரணையில இருந்தா தப்பா காமிச்சிருக்காங்க. போலீஸ்லாம் அப்படி பண்றதே இல்லை அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்களா சார்? 4 வருஷத்துல மட்டும் லாக்அப் டெத்னால 24 பேர் இறந்திருக்காங்க. 24 பேரும் விசாரணைன்னு கூப்பிட்டு போயிட்டு கண்டபடி டார்ச்சர் பண்ணி சாவடிச்சவங்க தான் இந்த 24 பேர் தான் ரெக்கார்ட்ல இருக்காங்க. ரெக்கார்டே இல்லாம எத்தனை பேர் இறந்திருக்காங்களோ இப்ப யார் மேல தப்புன்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.